Hi guys, welcome to my channel. So in this channel we will talk about a G6070. So in the G6070 நம்ம சேனல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருப்போம். கிட்டத்தட்ட இது வந்து மார்க்கெட்ல 3 வருஷத்துக்கு மேல பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ரன்னிங்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல். ஸோ இதோட ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்ல போனால் எக்கச்சக்கமாக ப்ளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு A4 300 GSM சப்போர்ட் உள்ள ஒரு இங்க் டேங்க் கலர் பிரிண்டர் அப்படின்னா இதுதான் ஒரு பெஸ்ட் உங்களுக்கு. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா டியூப்ளெக்ஸ் கலர் பிரிண்டரில் டபுள் ட்ரேவோட வரக்கூடியது இந்த பிரிண்டர் தான். ஸோ இதுக்கு ஃபியூச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஸோ ரெண்டாவது இந்த G6070 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைப்ஸான ஒர்க்கர்ஸ்க்கும் பக்காவாக இருக்கும். ஸோ யார் யாரெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா A4 ஷீட் யூஸ் பண்ணுவீங்க, லீகல் ஷீட் யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் A5 ஷீட் யூஸ் பண்ணுவாங்க, A4 பாய் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் நார்மல் பிரிண்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்தெந்த பேப்பர்லாம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அப்பப்போ நீங்கள் ட்ரேல அந்த பேப்பர் எடுத்துகிட்டு இந்த பேப்பர் வைக்கணும். ஸோ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ட்ரே வந்துடும். கேசட் ட்ரேன் ஒன்று வந்துடும், ரியர் ட்ரேன் ஒன்று வந்துடும். ஸோ கேசட் ட்ரேல நம்ம 250 பேஜஸ் வச்சுக்கலாம். ஸோ ரியர் ட்ரேல 100 பேஜஸ் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் இருந்தோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருந்தோ பிரிண்டிங் கொடுக்குறப்ப எந்த ட்ரேவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த ட்ரேல இருந்து பேப்பர் எடுத்துக்கும். ஸோ இல்லை கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் கொடுக்குறப்ப நமக்கு ரியர் ட்ரேவாகும், ஜெராக்ஸ் எடுக்கும்போது கேசட் ட்ரே ஆகும். இந்த மாதிரிலாம் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்கு உங்களுக்கு ஆஃபீஸ் யூசேஜுக்கு ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதுக்கடுத்து ஹோம் செக்மெண்ட்டுக்கு ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 6070 ஹோம் செக்மெண்ட்டுக்கு வாங்குற கஸ்டமர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கஸ்டமர்ஸ். ஏன்னா இது மேக்ஓஎஸ் சப்போர்ட்டு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஹோம் செக்மெண்ட்டுக்கு இது ஏன் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிறேன்னா பட்ஜெட், அதாவது இதோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,000 24,000. ஏன்னா ப்ரைஸிங் ஒவ்வொரு நாளைக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம கெனானோட ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர், ஸோ நம்மளோட ப்ரைஸிங் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்க ப்ரைஸிங் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST, இன்க்ளூடிங் டெலிவரி, உங்கள் கையில் ரிசீவ் ஆனவுடனே டேட்டா பிராண்ட்லேருந்து வந்து இன்ஸ்டாலேஷன், டெமோ ட்ரைனிங், இப்போ 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்குது. இது எல்லாமே NR இன்ஃபோடெக்கில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தனி டீம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆர்டரை மட்டும் ப்ளேஸ் பண்ணால் போதும், மற்ற எல்லா ஒர்க்கையும் பார்க்குறதுக்கு எங்கள் டீம் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் செக்மெண்ட்டுக்கு ஸோ ஹோம் செக்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு 5 பிரிண்டோ 10 பிரிண்டோ எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன சொல்லுவாங்க, மேலே பேப்பர் ட்ரேல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க ஹோம் செக்மெண்ட்ல திடீர்னு அவங்க பிரிண்ட் எடுத்து முடிச்சிட்டாங்க, அடுத்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா அந்த பேப்பரை எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பூச்சி, தூசி, குப்பைகள் ஏதாவது போய் உள்ளே போச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பேப்பர் ஃபீடர் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் கம்ப்ளைண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட் என்ன செய்வாங்க, பேப்பர் யூஸ் பண்ணிட்டு திரும்ப எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு துணியை போட்டு வச்சுட்டு போவாங்க. திரும்ப அவங்க வர்றப்ப ஓப்பன் பண்ணி பேப்பர்ஸ் வைக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டியூப்ளெக்ஸ் இருக்குது, கலர் பிரிண்டிங்கு, ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம், கேசட் ட்ரே இருக்குது. ஸோ கேசட் ட்ரேல பேப்பர்ஸை வச்சு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்போ வர்றாங்க பிரிண்டை கொடுத்து நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா தூசி உள்ளே போகாது. ஸோ ஃபோட்டோஸும் தேவைப்படுறப்ப அவங்க ரியர் ட்ரேவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு கன்வீனியன்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஜெராக்ஸ் ஷாப் செக்மெண்ட்டுக்கு ஸோ ஒரு ஜெராக்ஸ் ஷாப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் A4 தான் இன்றைக்கி அதிகமான மூவிங். ஸோ லீகல்னு வர்றப்ப நமக்கு ADF தேவைப்படும். இதில் ADF மாடல் 7070. ஸோ நம்ம அதை அடுத்த ஸ்டெப்பில் பார்ப்போம். ஏன்னா அதுக்கும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 10,000 டிஃபரெண்ட்ல போயிட்டு இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு. ஸோ நீங்கள் லீகல் வரப்ப லீகலுக்கு தனியாக கூட ஜெராக்ஸ் பண்ணலாம். ஸோ A4 வரைக்கும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான மிஷின். ஸோ A4 வரைக்கும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆரிஜினல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்துக்கலாம். A4 வரைக்கும் பார்டர்லெஸில் ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம். மூணாவது இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் 5 அப்டேட் எல்லாத்துலேயுமே PVC கார்டு சப்போர்ட்டு. ஸோ PVC கார்டுக்கு நான் தனியாக எக்ஸ்க்ளூசிவ் 1 2 3 வீடியோக்கு மேலே போட்டேன். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கனமான கார்டு சப்போர்ட் ஆகாது. ஸோ அதுக்குன்னு எங்கள்கிட்ட எக்ஸ்க்ளூசிவ் இன்ஜெட் மீடியா கார்டு தான். ஸோ இன்ஜெட் மீடியா கார்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பயங்கரமான செல் அவுட்டு, ஸ்டாக் பற்றாக்குறை ஆயிடுச்சு. ஸோ அடுத்த லோடு வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்ஜெட் மீடியா கார்டு ரியல் ட்ரேல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜெராக்ஸ் ஷாப்புக்கு A4 வரைக்கும் நம்ம ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரல் பைண்டிங் மிஷின்லாம் பண்ணி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் 100 பேஜஸ் 150 பேஜஸ் 200 பேஜஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அப்படியே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து நீங்கள் டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒரு கஸ்டமர் லாஸ்ட் டைம் கேட்டது கம்ப்யூட்டர்லேருந்து டியூப்ளெக்ஸ் ஓகே, ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து டியூப்ளெக்ஸ் கொடுக்கலாமா. ஸோ டியூப்ளெக்ஸ் பிரிண்டர் WIFI டியூப்ளெக்ஸ் பிரிண்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து டியூப்ளெக்ஸ் கொடுத்துக்கலாம் தாராளமாக. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்தார். ஸோ வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கல்யாண பேப்பர் பிரிண்டிங் அடிக்கணும். ஸோ சின்ன கிளிப்பு கூட போட்டிருப்பேன் நம்ம சேனலில். ஸோ இந்த மாதிரி கல்யாண பேப்பர் பிரிண்டிங் அடிக்கணும். ஸோ இது எனக்கு அப்படியே கார்டோடய வந்தார். ஸோ நம்ம ஆஃபீஸில் டெமோ பிரிண்டர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். டெமோ பார்த்தாரு, சரி ரைட் ஓகே எனக்கு இந்த பிரிண்டரே ஓகே தான் அப்படின்னாரு. ஸோ ஆனால் இதோட எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவருக்கு ஸ்கேனிங்ல எதுவுமே தேவையில்லை, கம்ப்யூட்டர் நான் பிரிண்ட் மட்டும் தான் கொடுப்பேன், வேறு எதுக்குமே எனக்கு வைஃபைலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் 1020 எடுத்துகிட்டு போனார். ஸோ அதே மாதிரி பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் லோக்கலே பரம்பூரில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு இந்த கெனான் பிரிண்டர்ஸில்
நாங்கள் யூஸ் பண்ண வகையில் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் கைக்கு வந்த பேப்பர்ஸ் பிரகாரம் ஒரு 3 பேப்பர் இதில் சப்போர்ட் ஆனதில்லை. ஏன்னா ஹார்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி போர்டு சப்போர்ட் ஆனதில்லை. ரெண்டாவது வினை ஸ்டிக்கர் பேப்பர்னு சொல்லுவாங்க, ஸோ அது சப்போர்ட் ஆனதில்லை. சப்ளிமேஷன் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 நாங்கள் டெஸ்டிங் பார்த்த வகையில் இந்த 3 தவிர மற்ற எல்லா பேப்பரும் பக்காவாக சப்போர்ட் ஆகுது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் மீடியா பேப்பர்ஸ்ன்றது எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ், எக்கச்சக்கமான இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பேப்பர்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. சப்போஸ் நீங்கள் ஒரு பேப்பரை தான் பிரிண்டிங் எடுக்கணும்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்க்கு கொரியர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இங்கே டெமோ பார்த்து அதை ஃபோட்டோஸே எடுத்து அனுப்பிச்சு அதுக்கான பிரிண்டரை உங்களுக்கு டெலிவரியும் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஈஸி வே. ஸோ இந்த மாதிரி கமர்ஷியல், கன்சூமர், ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி A to Z ப்ரெசென்ட்டாக வரக்கூடிய ஒரு பிரிண்டர். ஸோ அதுக்கடுத்து கஸ்டமருக்கு வர வேண்டிய டவுட்ஸ். ஸோ இங்க் டேங்க் பிரிண்டர் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுமா, ரெகுலராக யூஸ் பண்ணாட்டினா ப்ராப்ளம் ஆயிருமா? ஸோ எனி இங்க் டேங்க் பிரிண்டர், நீங்கள் எனி பிராண்ட் இங்க் டேங்க் பிரிண்டர் நீங்கள் போனாலே மினிமம் ரெக்யர்மெண்ட் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பிரிண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற இங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு ஒருக்க நீங்கள் பிரிண்ட் கொடுக்கும்போது இங்க் சார்ஜிங் ஆகும். ஸோ ஒரு பவர் ஃப்ளக்சுவேஷன் நடக்கும் உள்ள உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சார்ஜிங் ஆகிறப்ப இங்க் வந்து கண்டினியூட்டியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 15 நாளைக்கு மேலே நீங்கள் 25 நாள் 30 நாள் 1 மாதம் இங்க் பிரிண்ட் எடுக்காமல் போனீங்க அப்படின்னா ஸோ டியூப்ல இருக்கிற இங்க்லாம் வந்து ஹெட்லேருந்து ரிவர்ஸ் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சார்ஜிங் பண்ணணும். ஸோ இங்க் ஃப்ளூசிங் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ்லாம் கொடுக்கணும். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ml 20 ml இங்க்கு கிட்ட வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த செக்மெண்ட். ரெண்டாவது இதுக்கு வந்து இங்க் பேட் டெக்னாலஜி தான். ஸோ இந்த இங்க் பேட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 பேஜஸ் 1,00,000 பேஜஸ் வரைக்கும் மாற்ற வேண்டியது வராது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் பிரிண்டர். ஸோ இந்த பிரிண்டரோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கிலோ 13 கிலோ வெயிட் இருக்கும். ஸோ ஒரு A4 வரைக்கும் நீங்கள் கலர் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், A4 வரைக்கும் பார்டர்லெஸ் ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம், A4 வரைக்கும் டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 200 பேஜ் 300 பேஜில் வச்சு ரஃப் அடி அடிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான விஷயம். எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம். இந்த கொடுக்குற காசுக்கு இது ஒருத்தான பொருள். ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் பாக்ஸ். இதில் மெயின்டெனன்ஸ் பாக்ஸ்ன்றது கிடையாது, இங்க் பேட் தான். ஸோ இங்க் பேடுமே பார்த்தீங்கன்னா 80,000 பேஜஸ் 1,00,000 பேஜஸ் வரைக்கும் கஸ்டமர் ஓடிட்டு தான் இருக்குது. இனி எந்த இஷ்யூவும் கிடையாது. ரெண்டாவது ஹெட்டு. ஸோ இதுக்கு பிளாக் ஹெட்டு கலர் ஹெட்டு தனித்தனி தான். கஸ்டமரே ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். ஒரு ஹெட்டோட காஸ்ட் 1,400 ரூபாய் தான். எல்லா கெனானோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸும் நம்மளோட வெப்சைட்ல அவைலபிள். ஸோ இதுக்குள்ள இங்க். ஸோ இங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 இங்க்னு வரும். ஸோ நம்ம வெப்சைட்ல 70 INK தட்டிங்கனாலே போதும் 70 இங்க்ஸ் ஃபுல்லாமே வந்துடும். பிளாக் தேவைன்னா பிளாக் ஆர்டர் போட்டுக்கலாம், கலர்ஸ் தேவைன்னா கலர்ஸ் ஆர்டர் போட்டுக்கலாம், 4 கலர் செட்டாக வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இதோட 4 கலரோட செட்டோட ப்ரைஸிங் 2,300 ரூபாய். நான் சொல்லக்கூடிய எல்லா ப்ரைஸிங் இன்க்ளூடிங் GST உங்கள் கைக்கு வந்து ரிசீவ் ஆகிறதோட. ஸோ 2,299 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 கலர் சேர்த்து ஒன்லி A4ஸ்ல கலர் ஜெராக்ஸ் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4,000 பேஜஸ் 4,500 பேஜஸ் வரும். இல்லை A4ல 6க்கு 4 ஃபோட்டோ பிரிண்டிங் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா 6க்கு 4 ஃபோட்டோ பிரிண்டிங்ல உங்களுக்கு 3,500 ஃபோட்டோஸ் தாண்டி வரும். ஸோ A4ல பார்டர்லெஸ் ஃபோட்டோ பிரிண்டிங்காக எடுக்கிறீங்க அப்படின்னா 2,300 ரூபாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,500 பேஜஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்ன பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு எவ்வளோ இங்க் கன்சியூஸ் பண்ணுவோமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க் வந்து உங்களுக்கு குறையும். ஸோ இதிலே பிளாக் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிளாக் இங்க் பாட்டிலோட ப்ரைஸிங் 699 ரூபாய். 699 இன்க்ளூடிங் GST இன்க்ளூடிங் டெலிவரி. உங்கள் கையில் வந்து நீங்கள் கையில் ரிசீவ் பண்ணக்கூடிய ப்ரைஸிங்கை நான் சொல்லிட்டு இருக்கேன். 699 ரூபாய்க்கு ஒரு பிளாக் மட்டும் எடுக்கிறீங்கன்னா 4,000 பேஜஸ் சாலிட். ஸோ ஒரு பேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர், இங்கு, கரண்ட் பில் எல்லாம் சேர்த்தாலுமே உங்களுக்கு 60 பைசா டு 65 பைசா தான் அசலாகும். ஸோ இதுக்குன்னு கரண்ட் பில் சுத்தமாக வராது. கரண்டே இல்லாட்டினாலும் நீங்கள் UPSல யூஸ் பண்ணிக்கலாம், சோலார் பேனலில் கூட ஒர்க் ஆகும். ஸோ இன்னைக்கு பயங்கரமான ஆஃபர் சேலில் போயிட்டு இருக்கு. நம்ம வெப்சைட்டில் போங்க, G6070 டைப் பண்ணுங்க, மாடல்ஸ் வரும், டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்க. ப்ரைஸிங் 4,000 ரூபாய். ஐயா அதாவது நீங்கள் 20,000 பட்ஜெட்டுக்கு பிரிண்டர் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, 18,000 பட்ஜெட்டுக்கு பிரிண்டர் வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2,000 3,000 கூட போட்டு இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான மாடல் பயங்கரமான ஆஃபர் செல்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதோட MRPன்னு பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்திட்ட February 2022 நியூ ஸ்டாக்ஸ் MRP 27,625 ரூபாய். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் A4 வரைக்கும் பார்டர்லெஸ் ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம், A4 வரைக்கும் ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், A4 வரைக்கும் டியூப்ளெக்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ கம்ப்யூட்டர் வந்து பிரிண்ட் கொடுக்குறது நீங்கள் லீகல் பிரிண்ட் தாராளமாக கொடுக்கலாம். டிஃபால்ட்டாக 2 ட்ரே வந்துடும். கீழே கேசட் ட்ரேல 250 பேப்பர் வச்சுக்கலாம், பேக் சைடில் ரியல் ட்ரேல உங்களுக்கு 100 பேஜஸ் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து செல்ஃபோன் வந்து பிரிண்ட் கொடுக்கும்போது நீங்கள் எந்த ட்ரே வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் எனக்கு ஹை குவாலிட்டியான ஃபோட்டோஸ் வேணும், ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய எந்த ஒரு பிரிண்டர்லையுமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஹை குவாலிட்டியான ஃபோட்டோஸ் கொடுக்குறது தான் நாங்கள் தனி பிரிண்டர் வச்சிருக்கோம். Canonல G570 எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டுடியோ பிரிண்டர். 6க்கு 4 ஃபோட்டோ பிரிண்டிங் வேற லெவலில் இருக்கும் குவாலிட்டி. ஸோ இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா 6க்கு 4 ஃபோட்டோ பிரிண்டிங் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஃபோட்டோவையும் அந்த G570 ஃபோட்டோவையும் பக்கத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா G570 இன்னும் கொஞ்சம் தூக்கலாக தெரியும். ஸோ அதான் ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம்,
இன்னும் பயங்கரமாக ஸ்டுடியோ குவாலிட்டிக்கான ஃபோட்டோ குவாலிட்டி அப்படின்னா அது G570 தான். ஸோ அந்த G570 தாறுமாறான செல்லில் போயிட்டு இருக்கு. வெறும் 16,990 தான். ஸோ Canon பிரிண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் A to Z Canon பிரிண்டர் மட்டும் கிடையாது, தேவையான இங்கு, ஹெட், மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் A to Z எல்லா அக்சசரிஸும் நம்மள்ட்ட அவைலபிள். நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே டேட்டா பிராண்ட்லேருந்து வந்து இன்ஸ்டாலேஷன், டெமோ, ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ இது போக 1 year வரைக்கும் ஃப்ரீ டோர் ஸ்டெப் சர்வீஸ்க்கு நம்ம டீம் உங்கள் சப்போர்ட்டுக்காக தனியாக உட்காந்துருப்பாங்க. ஸோ நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறது துளியிலோ பயமும் தயக்கம் தேவையே கிடையாது. ஆர்டர் பேஸ் பண்ணிக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் அப்ளிகேஷன் இருக்குது, டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். Canon printers A to Z எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.